நாக நாட்டில் சந்திரகுப்தனுக்கும் புஷ்பநாதனுக்கும் இடையே நடக்கவிருக்கும் போருக்கான வியூகத்தை ராணி ரமணிகா வகுத்திருந்தாள். சந்திரகுப்தனை காப்பாற்றவும் அவனை கண்காணிக்கவும் தன் படையில் இருக்கும் பணிப்பெண்கள் அனைவரையும் போர் நடக்க இருக்கும் இடத்தை சுற்றி நிறுத்த அவள் திட்டமிட்டாள். அதே நேரம் மன்னன் புஷ்பநாதன் அண்டை மாநில அமைச்சர்கள் மற்றும் மன்னர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார். அவரை சுற்றிலும் எப்பொழுதும் போல வேசிகள் இருந்தார்கள். ராணி ரமணிகாவின் மீது இருந்த அதீத கோபத்தில் அவர் அளவுக்கு அதிகமாக குடித்துக் கொண்டிருந்தார். அவ்வப்போது ரமணிகாவை வாய்க்கு வந்தபடி திட்டிக் கொண்டும் இருந்தார். அந்த ராணி ரமணிகாவுக்கு தன்னுடைய மனதில் தான் மிகப்பெரிய மகாராணி என்றும் நான் எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். அதனால் தான் எனக்கு எதிராக அவள் சந்திரகுப்தனை போர் செய்ய தூண்டி இருக்கிறாள். இந்த புஷ்பநாதனை பற்றி அவளுக்கு எதுவும் தெரியாது. அந்த சிறுவன் சந்திரகுப்தனை நான் மூட்டை பூச்சியை நசுக்குவது போல ஒரே அடியில் நசுக்கி விடுவேன். சிறு சிறு மாகாணங்கள் மீது படையெடுத்து சென்று இவ்வளவு பெரிய வலிமையான நாக நாட்டை நான் தான் உருவாக்கி இருக்கிறேன் என்பதை அவள் மறந்துவிட்டாள். இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னுடைய நாட்டையே என்னிடமிருந்து பறிக்க முயற்சி செய்வாள். நான் உயிருடன் இருக்கும் வரை அவளுடைய கனவு நிறைவேற விடமாட்டேன் என்று ஆவேசமாக கூறினார். அவர் கூறியதை கேட்டவுடன் மன்னர்கள் அனைவரும் அவரை பரிகாசம் செய்வது போல தங்களுக்குள் சிரித்துக் கொண்டார்கள். ஒரு மன்னர் மட்டும் தீவிரமான குரலில், புஷ்பநாதனே, நீங்கள் உயிருடன் இருக்கும் வரை இந்த நாடு ராணி ரமணிகாவிற்கு சொந்தமாக முடியாது என்று எங்களுக்கும் தெரியும். அதனால் தான் அவள் உங்களை கொல்ல விரும்புகிறாள். அவளுடைய திட்டமே இந்த போரில் சந்திரகுப்தன் உங்களை கொல்ல வேண்டும். அதன் பிறகு அவள் சந்திரகுப்தனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான். சந்திரகுப்தன் இப்பொழுது நாக நாட்டை ஒன்றிணைந்த பாரதத்தின் முக்கிய அதிகார மையமாக மாற்றுவதாக கூறியிருக்கிறான் என்று எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது என்று அந்த மன்னர் கூறினார். அவர் கூறியதை கேட்டு இன்னொரு மன்னர், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சந்திரகுப்தன் நாக நாட்டை ஒன்றிணைந்த பாரதத்தின் அதிகார மையமாக மாற்றினால் ஆச்சாரியர் தனியாக என்ன செய்வார்? ஒருவேளை மகத நாட்டினுடன் இந்த நாக நாட்டை இணைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர் தள்ளப்படுவார். ஏனென்றால் ஒன்றிணைந்த பாரதத்தை கட்டி எழுப்புவதுதான் அவருடைய நோக்கம். அதற்கு நிச்சயமாக சந்திரகுப்தர் அவருக்கு தேவைப்படுவார் என்று கூறினார். இவர்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட புஷ்பநாதனுக்கு கடுமையான கோபம் வந்தது. அவர் அந்த மன்னர்களை பார்த்து, எனக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்களா, அல்லது அந்த கேடுகட்ட சந்திரகுப்தனையும் அவனுடைய ஆச்சாரியர் சாணக்கியரின் புகழை பாடுவதற்காக இங்கே வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். புஷ்பநாதன் தங்கள் மேல் கோபப்படுவதை பார்த்த ஒரு மன்னர் குறுக்கிட்டு, புஷ்பநாதரே, உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு தேவையில்லை. எங்களை பொறுத்தவரை ஒரு பெண்ணின் கீழ் நாங்கள் அடங்கி ஆட்சி செய்வதை விரும்பவில்லை. அதனால் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலாம் என்று நினைக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது 3 அரசர்கள் தங்களுடைய இடத்திலிருந்து எழுந்து, மன்னிக்க வேண்டும், எங்களுக்கு மன்னர் புஷ்பநாதனுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில் விருப்பமில்லை. நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று முடிவு செய்திருக்கிறோம் என்று கூறினார்கள். அவர் கூறியதை கேட்ட புஷ்பநாதன் திகைத்து போனார். பிறகு அவர்களை பார்த்து கசப்பான குரலில், அப்படியென்றால் ராணி ரமணிகா போன்ற வஞ்சகிக்கு அடிமையாக இருந்து அவளுக்கு கீழ் ஆட்சி புரிவதில் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையா என்று கேட்டார். உடனே அந்த 3 மன்னர்களில் ஒரு மன்னர் கடுமையான குரலில், இல்லை மன்னர் புஷ்பநாதரே, நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் என்று சொன்னோமே தவிர அதற்காக ராணி ரமணிகாவிற்கு அடிபணிந்து அவளுக்கு கீழே அடங்கி ஆட்சி செய்வோம் என்று சொல்ல வரவில்லை. அதற்கு பதிலாக மகா அலெக்சாண்டரின் தலைமை தளபதி செலூக்கஸிடம் அடிபணிந்து அவர்களுக்கு ஒத்துழைக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். அலெக்சாண்டரின் தளபதி இப்பொழுது காந்தார நாட்டிற்கு வந்துள்ளார். அவரின் 2 பெரும் படைகள் காந்தார நாட்டு எல்லையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் அவர்கள் அனைத்து நாடுகளையும் தாக்குவார்கள். அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் மன்னர்களுக்கு அவர்களுடைய நாடுகளுக்கே அவர்களை பிரதிநிதிகளாக நியமிப்பார்கள். அதாவது நாங்கள் முன்பு போலவே எங்களுடைய நாடுகளுக்கு மன்னராக இருக்கலாம். ஒன்றிணைந்த பாரதம் என்ற பெயரில் சந்திரகுப்தனின் நோக்கத்திற்கு கட்டுப்பட்டிருப்பதில் எங்களுக்கு விருப்பமில்லை. நாங்கள் செலூக்கஸிற்கு ஒத்துழைத்தால் நாங்கள் எப்பொழுதும் போல் சுதந்திரமாக இருக்க முடியும். அப்படி இருந்தால் ராணி ரமணிகாவாலோ அல்லது சந்திரகுப்தராலோ எங்களை துன்புறுத்த முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு பின்னால் செலூக்கஸ் இருக்கிறார் என்று கூறினார். அவர் கூறியதை கேட்டவுடன் மற்ற மன்னர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையே ஒரு பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் ஒவ்வொருவராக தங்களுடைய இருக்கையில் இருந்து எழுந்து நின்று, நாங்களும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் என்று கூறினார்கள். கிட்டத்தட்ட அனைவருமே தனக்கு
ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இல்லை என்று புஷ்பநாதனுக்கு புரிந்தது. உடனே அவர் அவர்கள் அனைவரையும் பார்த்து வெறுக்கத்தக்க குரலில், நீங்கள் அனைவரும் சந்தர்ப்பவாதிகள். அந்த வஞ்சகி ராணி ரமணிகாவை போல் நீங்களும் தந்திரமும் பேராசையும் கொண்டவர்கள். அதனால் இனிமேல் உங்களை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அந்த அடிமையின் மகன் சந்திரகுப்தனை எதிர்த்து என்னால் தன்னந்தனியாக போராட முடியும். இன்னும் எதற்காக இங்கே இருக்கிறீர்கள்? உடனே அனைவரும் என்னுடைய அரண்மனையிலிருந்து வெளியேறுங்கள் என்று அவர் ஆவேசமாக கத்தினார். அடுத்த நிமிடம் அரசர்கள் மற்றும் அமைச்சர்கள் அனைவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். ஒரே ஒரு அரசன் மட்டுமே அங்கே அமர்ந்திருந்தார். அவரை மன்னன் புஷ்பநாதன் முறைத்து பார்த்து, எதற்காக நீங்கள் மட்டும் இங்கே இருக்கிறீர்கள்? நீங்களும் கிளம்புங்கள். என்னிடமிருந்து வேறு ஏதாவது எதிர்பார்க்கிறீர்களா என்று அவர் கடுமையான குரலில் கேட்டார். உடனே அந்த மன்னன் பணிவான குரலில், உங்களிடமிருந்து நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை மன்னா. உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நாம் அனைவரும் அடிபணிந்து அவருக்கு அடிமையாக வாழவோ அல்லது செலூக்கஸ் போன்ற வெளிநாட்டு கொள்ளைக்காரனுடன் ஒத்துழைக்கவும் எனக்கு விருப்பமில்லை. அதற்கு பதிலாக உங்களுக்கு உதவி செய்து உங்களுடன் போர்க்களத்தில் இருப்பதே மேல் என்று நினைக்கிறேன் என்று அவர் கூறினார். அத்தனை பேரும் தன்னை கைவிட்ட நிலையில் ஒரே ஒரு மன்னன் மட்டும் தனக்கு உதவி செய்வதாக கூறியதை கேட்டவுடன் புஷ்பநாதனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவர் திகைத்து போய் அந்த மன்னனை பார்த்து கொண்டிருந்தார். அந்த மன்னன் மேலும், ஆனால் என்னிடமும் அதிக பலம் இல்லை. உங்களிடம் இருக்கும் வீரர்களில் பெரும்பாலானவர்கள் ராணி ரமணிகாவின் பக்கம் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சந்திரகுப்தனை நம்மால் எப்படி தோற்கடிக்க முடியும்? அதற்கு நாம் வளமான வியூகம் வகுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே, என்னால் சந்திரகுப்தனை தோற்கடிக்க முடியும் என்று ஒரு உரத்த குரல் ஒலித்தது. உடனே புஷ்பநாதனும் அந்த மன்னரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். அங்கே உக்கிரசேனர் நின்று கொண்டிருந்தார். அவரை அந்த இடத்தில் பார்த்த உடனே இவர்கள் இருவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. புஷ்பநாதனின் அறையில் இருந்த வேசிகளும் உடனே சுதாரித்துக் கொண்டு தங்களுடைய கையில் இருந்த வாள் மற்றும் அம்புகளை உக்கிரசேனரை பார்த்து தாக்குவதற்கு தயாரானார்கள். நீ எதற்காக இங்கே வந்தாய்? எப்படி என் அரண்மனைக்குள் நுழைந்தாய்? என் கையால் சாவதற்காகத்தான் வந்திருக்கிறாயா என்று புஷ்பநாதன் கோபமாக கேட்டார். அவருடைய கோபத்தை பார்த்து சிரித்த உக்கிரசேனர், ராணி ரமணிகாவின் கையால் சாவதை விட உங்களுடைய வேசிகளால் சாவது நல்லது என்று நினைக்கிறேன். அடுத்தபடியாக ராணி ரமணிகாவின் மந்திர அரண்மனைக்குள் நுழைவது சாத்தியமில்லை. ஆனால் உங்களுடைய அரண்மனைக்குள் எளிதில் நுழைந்து விடலாம். அது மட்டுமல்லாமல் நான் இங்கு ஏற்கனவே வந்திருக்கிறேன். நாளை நடக்கவிருக்கும் போரில் சந்திரகுப்தனை என்னை தவிர யாராலும் தோற்கடிக்க முடியாது. நான் உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறேன். இன்னும் என் மேல் சந்தேகம் இருந்தால் தாராளமாக உங்கள் வேசிகளை என்னை கொல்லச் சொல்லி ஆணையிடுங்கள் என்று அவர் கூறினார். அவர் கூறியதை கேட்டவுடன் புஷ்பநாதனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் திகைத்து போய் நின்று கொண்டிருப்பதை பார்த்த அவருக்கு உதவி செய்வதாக கூறிய மன்னர், என்ன சொல்கிறாய் நீ? நீ சக்கரவர்த்தி சந்திரகுப்தனின் படைத்தளபதி அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ எங்களுக்கு எப்படி உதவி செய்வாய்? உன்னை எப்படி நாங்கள் நம்புவது? நீ எப்படி சந்திரகுப்தனை எதிர்த்து போரிடுவாய் என்று கேட்டார். சந்திரகுப்தர் இப்பொழுது மகத நாட்டை கைவிட்டு விட்டார். அவர் முழுக்க முழுக்க ரமணிகாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அதனால் அவரை தோற்கடிப்பது இப்பொழுது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. என்னுடைய வீரர்கள் இந்த நாட்டிற்கு வெளியே இருக்கும் காட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒப்புக்கொண்டால் அந்த வீரர்கள் உங்களுடன் இணைந்து ராணி ரமணிகா மற்றும் சந்திரகுப்தனுக்கு எதிராக போரில் பங்கேற்பார்கள் என்று உக்கிரசேனர் கூறினார். உக்கிரசேனர் கூறியதை கேட்ட புஷ்பநாதன் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்த பிறகு அவர் உக்கிரசேனரின் கண்களை உற்று பார்த்து, என்னிடம் நீ ஏதாவது உன்னுடைய தந்திரத்தை பிரயோகிக்க பார்க்கிறாயா என்று மன்னர் புஷ்பநாதன் கேட்டார். இல்லை மன்னா, அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் இந்த போரில் ஜெயிப்பது பற்றியோ அல்லது இந்த நாடு உங்கள் வசம் வருவது பற்றியோ எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. எங்களை பொறுத்தவரை சந்திரகுப்தன் ராணி ரமணிகாவின் பிடியிலிருந்து வெளியில் வர வேண்டும். நாளைய போரில் சந்திரகுப்தன் தோற்கடிக்கப்படும் போது மட்டுமே இது சாத்தியமாகும். என்னை தவிர யாராலும் சந்திரகுப்தனை வெல்ல முடியாது என்று உக்கிரசேனர் கூறினார். அவர் கூறியதை கேட்டவுடன் புஷ்பநாதனும் அவருடைய கூட்டாளி மன்னரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். பிறகு புஷ்பநாதன் கூர்மையான குரலில், சரி சரி, உங்களுடைய இந்த முன்மொழிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறினார். அவர் கூறியதை கேட்டவுடன் உக்கிரசேனரின் உதடுகளில் ஒரு வெற்றி புன்னகை மலர்ந்தது. மாலை நேரம் மறைந்து இரவு தொடங்கிவிட்டது. ராணி ரமணிகாவின் மாயாஜால அரண்மனையில் இருந்த சந்திரகுப்தனின் கவலையும் அதிகரிக்க தொடங்கியது. இந்த ஒரு நாள் இரவு மட்டுமே மீதி இருக்கிறது.
இதுவும் இன்னும் சிறிது நேரத்தில் முடிந்துவிடும். அதன் பிறகு காலை சூரியன் உதிக்கத் தொடங்கியவுடன் போர்க்களத்தில் நுழைய வேண்டும். அவன் போரை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. போரில் வெற்றி பெறுவது என்பது மிகவும் எளிமையான காரியம். ஆனால் அதன் பிறகு புஷ்பநாதனை கொல்ல வேண்டும். அத்துடன் ராணி ரமணிகாவை திருமணம் செய்து கொண்டு நாக நாட்டின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நினைத்து பார்க்கவும் சந்திரகுப்தனுக்கு மிகவும் விரக்தியாக இருந்தது. கடவுளே, என்னை எதற்காக இது போன்ற ஒரு சிக்கலில் மாட்டிவிட்டிருக்கிறாய்? இங்கிருந்து வெளியேறுவதற்கு வழியே இல்லையா? ரமணிகாவை திருமணம் செய்து கொள்வதை பற்றி என்னால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது. இது மட்டும் நிகழ்ந்துவிட்டால் ஆச்சாரியரின் ஒருங்கிணைந்த பாரதம் என்ற கனவு ஒன்றும் இல்லாமல் போய்விடும். இந்த புஷ்பநாதனை போல நானும் ரமணிகாவின் கையில் ஒரு தலையாட்டி பொம்மையாக இருப்பேன் என்று அவன் யோசித்துக் கொண்டு தன்னுடைய அறையில் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு அவன் முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டே இருந்தான். எவ்வளவு நேரம் அப்படி நடந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை. நீண்ட நேரம் கழித்து சோர்ந்து போய் அவன் அப்படியே படுக்கையில் உட்கார்ந்து விட்டான். அவனுக்கு இப்பொழுது எதை பற்றியும் சிந்திக்கவோ அல்லது புரிந்து கொள்ளவோ முடியாத அளவுக்கு மிகவும் சோர்ந்து போயிருந்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு கயாவின் ஞாபகம் வந்தது. உடனே கயாவை சென்று பார்க்க வேண்டும். அதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று தெரியவில்லை என்று நினைத்து அவன் அவசரமாக தன்னுடைய படுக்கையில் இருந்து எழுந்து அந்த கதவை மெதுவாக திறந்தான். அப்பொழுது வெளியில் நடைபாதையில் யாரும் தென்படவில்லை. சத்தம் கேட்காமல் கதவை திறந்த அவன் பூனை போல் அடிமேல் அடி வைத்து வெளியில் வந்தான். பிறகு அவன் மெதுவாக கயாவின் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். சிறிது தூரம்தான் நடந்திருப்பான். அப்பொழுது திடீரென்று, சக்கரவர்த்தி சந்திரகுப்தரே என்று ஒரு உரத்த குரல் கேட்டது. உடனே திடுக்கிட்டவன் அப்படியே நின்று திரும்பி பார்த்தான். அங்கே ரமணிகா நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் சந்திரகுப்தன் உஷாரானான். ரமணிகா அவன் அருகில் வந்து அவனுடைய முகத்தை கவனமாக உற்று பார்த்துவிட்டு, சக்கரவர்த்தி, இந்த நேரத்தில் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். மாறாக இங்கே எதற்காக நடமாடிக் கொண்டிருக்கிறீர்கள்? இப்படி தாங்கள் தூங்காமல் விழித்திருந்தால் நாளைக்கு எப்படி உங்களுடைய முழு பலத்தையும் போரில் பிரயோகிக்க முடியும் என்று ரமணிகா கேட்டாள். அவள் கூறியதை கேட்டு சற்று நிம்மதி அடைந்த சந்திரகுப்தன், நாளை போரை பற்றி எனக்கு சற்று கவலையாக இருக்கிறது. அதனால் என்னை அமைதிப்படுத்திக் கொள்ள சிறிது தூரம் நடக்கலாம் என்று நினைத்தேன் என்று அவன் கூறினான். சந்திரகுப்தன் கூறுவதை கேட்டு சிறிது நேரம் அவனை பார்த்த ரமணிகா அவனுடைய கண்களை உற்று பார்த்து, ஆனால் சக்கரவர்த்தி, நீங்கள் அந்த கிரேக்க பெண் கயா இருக்கும் அறையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் என்று கூறினாள். உடனே சந்திரகுப்தன் அவளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக, ரமணிகா, நீ தேவையில்லாமல் என்னை சந்தேகப்படுகிறாய் என்று கூறினான். உடனே ரமணிகா அவன் கூறுவதை பொருட்படுத்தாமல், அங்கே செல்வதில் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை சக்கரவர்த்தி. ஏனென்றால் கயா இப்பொழுது அந்த அறையில் இல்லை. நீங்கள் அவளை இனிமேல் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறாள் என்று கூறும் பொழுதே அவளுடைய முகத்தில் ஒரு வஞ்சக சிரிப்பு தோன்றியது. அதை பார்த்தவுடன் சந்திரகுப்தன் திகைத்து போனான். அவளுடைய புன்னகையை பார்த்த சந்திரகுப்தனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஒருவேளை ரமணிகா கயாவை கொன்றுவிட்டாளோ என்று நினைத்த அவன் அவளை பார்த்து முறைத்தான். உடனே ரமணிகா அவனை சமாதானப்படுத்தும் விதமாக, சக்கரவர்த்தி, நீங்கள் பதட்டமடைய வேண்டாம். கயாவை நான் இன்னும் கொல்லவில்லை. ஆனால் அவள் என்னுடைய பணிக்கு தடையாக இருந்தால் நிச்சயமாக அவளை கொன்று விடுவேன் என்று அவள் மிரட்டும் குரலில் கூறினாள். அவள் கூறியதை கேட்ட சந்திரகுப்தனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவன் ஆவேசமாக, ரமணிகா, கயாவை என்ன செய்தாய்? அவள் இப்போது எங்கே இருக்கிறாள் என்று கேட்டான். அவனுடைய கோபத்தை பார்த்தவுடன் ரமணிகா எதுவும் பேசாமல் மௌனமாக அவனுடைய முகத்தை உற்று பார்த்தாள். பிறகு கடுமையான குரலில், அப்படி என்றால் என்னுடைய பணிப்பெண் திலோத்தமா சொன்னது முற்றிலும் சரி. உங்களுக்கும் கயாவுக்கும் இடையே ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. உங்களுக்கு அந்த கயாவை தெரியும். அவள் உங்களை இந்த அரண்மனையிலிருந்து மீட்டுச் செல்வதற்காகத்தான் வந்திருக்கிறாள், அப்படித்தானே என்று கேட்டாள். ரமணிகா சந்தேகப்பட்டு தன்னிடம் கேள்வி எழுப்புவதை கண்ட சந்திரகுப்தன் உடனே சுதாரித்துக் கொண்டான். ரமணிகா தன்னிடம் சாமர்த்தியமாக பேசி தன்னிடமிருந்து வார்த்தையை பிடுங்க நினைக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட அவன், இந்த நேரத்தில் தான் ஏதாவது சொன்னால் அது கயாவின் உயிருக்கு ஆபத்தாக முடிந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு அவன் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு அமைதியான குரலில், இல்லை ரமணிகா, நீ என்னை பற்றி தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். எனக்கும் கயாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பாதியில் குறுக்கிட்ட ரமணிகா, அப்படி என்றால் அவள் மீது உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? அவளை நான் சிறை வைத்தால் என்ன, அல்லது அவளை கொன்றால் உங்களுக்கு என்ன? நீங்கள் ஏன் இவ்வளவு பதட்டப்படுகிறீர்கள் என்று கேட்டாள். அவளுடைய கேள்வியை பார்த்து சந்திரகுப்தனுக்கு பயங்கர கோபம் வந்தது. ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்ட அவன் வேண்டுமென்று மிகவும் நிதானமாக, ரமணிகா, எனக்கும்
எனக்கும் அந்த கயாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவளை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் நான் முன்பே உன்னிடம் சொன்னது போல் அந்த பெண்ணை வைத்து நாம் செலூக்கஸின் தயவை பெறலாம். நீயே சற்று யோசித்துப் பார். உன்னுடைய இந்த சிறிய படைபலத்தை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய முடியும் சொல் என்று கேட்டான். அவன் சொல்வதை ரமணிகா கண்டுகொள்ளவில்லை. அவள் ஏற்கனவே ஒரு தீர்மானத்திற்கு வந்துவிட்டாள். அதனால் அவள் உறுதியான குரலில், சக்கரவர்த்தி சந்திரகுப்தரே, நீங்கள் நாளை நடக்கவிருக்கும் போரை பற்றி மட்டும் யோசியுங்கள். மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். செலூக்கஸ் இங்கே வரும்போது அவரிடம் நிச்சயம் கயாவை ஒப்படைத்து அவருடைய தயவை பெறலாம். அதுவரை நீங்கள் கயாவை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று கூறினாள். அவள் கூறியதை கேட்ட சந்திரகுப்தன் அவளுடைய கண்களை பார்த்து, ரமணிகா, அப்படியென்றால் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்டான். அவள் உடனே உணர்ச்சியற்ற குரலில், என்னை பொறுத்தவரை அனைத்து ஆண்களுமே ஒன்றுதான். எல்லாருமே என்னை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்களும் அவர்களில் ஒருவராக இருக்கலாம். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு தருகிறேன். நாளை புஷ்பநாதனை கொன்றுவிட்டு என்னை முறைப்படி திருமணம் செய்து கொண்டு கடவுள் சாட்சியாக இந்த நாக நாட்டிற்கு விசுவாசமாக இருப்பேன் என்று சபதம் எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களையோ அல்லது அந்த கிரேக்க பெண்ணையோ நான் உயிரோடு விட மாட்டேன். எனக்கோ அல்லது இந்த நாட்டிற்கோ ஏதேனும் ஆபத்து வருவது போல் தெரிந்தால் நானே என் கையால் இந்த நாட்டை அழித்து விடுவேன். நான் நினைப்பவரை தவிர வேறு யாரும் இந்த நாட்டின் சிம்மாசனத்தில் அமரக்கூடாது. அமரவும் நான் விடமாட்டேன் என்று கூறிய ரமணிகா வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து இருண்ட பாதை வழியாக மறைந்து போனாள். அவள் சென்ற பிறகு நீண்ட நேரம் என்ன செய்வது என்று தெரியாமல் சந்திரகுப்தன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். ரமணிகா இப்பொழுது தன்னுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டிக் கொண்டிருக்கிறாள் என்று அவன் புரிந்து கொண்டான். இப்பொழுது அவன் அனைத்திற்கும் தயாராக வேண்டும். இல்லை என்றால் இந்த சக்கர வியூகத்தில் இருந்து அவனால் வெளியில் வரவே முடியாது. மறுபுறம் தளபதி செலூக்கஸ் ரமணிகாவின் நாக நாட்டை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தான். இன்னும் சில மைல் தொலைவில் தான் நாகநாடு இருந்தது. ஆனால் அதற்குள் இரவாகிவிட்டது. அவர்களுக்கு எதிரே அடர்த்தியான காடு தெரிந்தது. ஆமாத்தியர் தளபதிக்கு சைகை காட்டி நிறுத்தச் சொன்னார். பிறகு அவருக்கு அருகில் வந்து, செலூக்கஸ் அவர்களே, இரவு முடிந்து காலை பொழுது வரும் வரையில் நாம் இங்கேயே தங்கி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நாக நாட்டின் எல்லை பகுதி இந்த வனப்பகுதிக்கு அப்பால் இருக்கிறது. அங்கு பாதுகாப்புக்காக போர் வீரர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது. இது போன்ற சூழ்நிலையில் நாம் எதை பற்றியும் யோசிக்காமல் முன்னேறி செல்வது ஆபத்தை விலைக்கு வாங்குவது போல் ஆகிவிடும். ஒரு தந்தையாக உங்கள் மனம் என்ன பாடுபடும் என்று எனக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் நீங்கள் ஒரு அனுபவம் மிக்க தளபதி. இப்பொழுது நீங்கள் சற்று நிதானமாக சிந்தித்து போர் வியூகத்தை வகுத்துக் கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். நான் உங்களுடைய நன்மைக்காகத்தான் சொல்கிறேன் என்று ஆமாத்தியர் கூறினார். ஆமாத்தியர் இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு செலூக்கஸால் மறுக்க முடியவில்லை. அவர் உடனே தன்னுடைய படை வீரர்களை முன்னேற வேண்டாம் என்று சைகை செய்து நிறுத்திவிட்டு ஒரு படை வீரனை அழைத்து, நீ மட்டும் முன்னால் சென்று நாக நாட்டின் எல்லையில் எத்தனை வீரர்கள் காவலுக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டு வா என்று கட்டளையிட்டான். உடனே அந்த சிப்பாய் தன்னுடைய குதிரையில் முன்னேறி சென்றான். மற்ற கிரேக்க வீரர்கள் அனைவரும் அங்கேயே தங்கி காத்திருக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது செலூக்கஸ் ஏதோ ஞாபகம் வந்தவனைப் போல ஆமாத்தியரை பார்த்து, ஆமாத்தியரே, என்னுடைய மகள் ஹெலினா இந்த நாக நாட்டில் தான் இருப்பாள் என்று நீங்கள் எதை வைத்து உறுதியாக கூறுகிறீர்கள் என்று கேட்டான். உங்கள் மகள் ஹெலினா உண்மையிலேயே மகத நாட்டின் அரண்மனையில் இருந்து தப்பித்து ஓடிவிட்டாள் என்றால் நிச்சயமாக அவள் இந்த நாக நாட்டில் தான் இருப்பாள் என்று ஆமாத்தியர் கூறினார். ஆமாத்தியர் என்ன சொல்ல வருகிறார் என்று செலூக்கஸிற்கு புரியவில்லை. அவர் குழப்பமான குரலில், ஆமாத்தியரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு எதுவும் புரியவில்லை என்று கேட்டான். அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கந்தக காட்டில் நரமாமிச வனவாசிகளிடமிருந்து சந்திரகுப்தன் காப்பாற்றி அரண்மனைக்கு அழைத்து சென்ற கிரேக்க பெண் உண்மையிலேயே உங்களுடைய மகள் ஹெலினா என்றால் சாணக்கியர் அவளை அங்கே சிறை வைத்திருக்க மாட்டார். ஏனென்றால் அவர் பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்களை சிறைப்பிடிக்க விரும்புவதில்லை. அவர்களிடம் அவர் கண்ணியமாகத்தான் நடந்து கொள்வார். அது மட்டுமல்ல, அந்த கிரேக்க பெண் சந்திரகுப்தனிடம் அடைக்கலமாக வந்தவள். எனவே அவளை அவர்கள் அரண்மனை நிலவரை சிறைச்சாலையில் நிச்சயமாக அடைத்து வைக்க மாட்டார்கள். அரண்மனையில் சிறப்பு விருந்தினராக அவளை வைத்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, அந்த பெண் தன்னுடைய முழு விருப்பத்துடன் தான் அரண்மனையில் இருந்திருக்க வேண்டும் என்று ஆமாத்தியர் கூறினார். ஆமாத்தியர் கூறியதை கேட்டவுடன் செலூக்கஸின் குழப்பம் இன்னும் அதிகரித்தது. என்னது, முழு விருப்பத்துடனா? நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று அவன் கேட்டான். ஏனென்றால்
அந்த பெண் ஒரு கிரேக்க பெண். இப்பொழுது நீங்களும் காந்தாரா நாட்டில் இருக்கிறீர்கள் என்று சாணக்கியருக்கு தெரியும். அதனால் அந்த பெண்ணை உங்களிடம் அழைத்து வந்து பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும் என்று சாணக்கியருக்கு தெரியும். அதனால் அதற்கான முயற்சிகளை அவர் மேற்கொண்டிருப்பார். ஆனால் அந்த பெண் உங்களிடம் வர மறுத்து அரண்மனையிலேயே வசிக்க விரும்பி இருப்பாள் என்று ஆமாத்தியர் கூறியதை கேட்டவுடன் அதிர்ச்சியாக இருந்தது. அவன் உடனே சந்தேகமான குரலில், என்ன சொல்கிறீர்கள் ஆமாத்தியரே? அந்த பெண் தன்னுடைய முழு விருப்பப்படி அரண்மனையில் வசிக்க சாணக்கியன் அனுமதி அளித்திருப்பாரா? நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை என்று கேட்டான். உடனே ஆமாத்தியர் ஆழ்ந்த பெருமூச்சை எடுத்துக்கொண்டு, ஏனென்றால் எனக்கு சாணக்கியரை பற்றி நன்றாக தெரியும். அவருக்கு இரக்கமும் கருணையும் அதிகம். நான் அவருடைய எதிரியானாலும் என்னிடம் அவர் ஒருபோதும் கொடூரமாக நடந்து கொண்டது கிடையாது. மாறாக எனக்கு பல வாய்ப்புகளை அளித்தார் என்று ஆமாத்தியர் கூறினார். ஆமாத்தியர் கூறியதை கேட்டு குறுக்கிட்ட செலூக்கஸ் கோபமான குரலில், போதும், உங்களை பற்றி நான் கேட்க விரும்பவில்லை. உங்களுக்கும் அந்த சாணக்கியருக்கும் இடையில் இருக்கும் பகைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது. இப்பொழுது என்னுடைய மகளை பற்றி மட்டுமே நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அவள் எப்படி தன்னுடைய முழு விருப்பத்துடன் அந்த அரண்மனையில் தங்கி இருப்பாள்? அவள் மீது நான் உயிரையே வைத்திருக்கிறேன். அவளும் அப்படித்தான். அவளுக்காகத்தான் நான் கிரேக்கத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அவள் எப்படி மகத நாட்டின் அரண்மனையில் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் தங்கி இருக்க முடியும் என்று கேட்டான். செலூக்கஸ் கூறியதை கேட்டவுடன் ஆமாத்தியரின் உதடுகளில் லேசான புன்னகை தோன்றியது. அவர் செலூக்கஸை பார்த்து, உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் அளிக்கிறேன். அதற்கு முன்பு நான் கேட்கும் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அந்த கிரேக்க பெண் உண்மையிலேயே உங்களுடைய மகள் என்றால் அவள் எதற்காக சந்திரகுப்தனின் அரண்மனையில் தன்னுடைய முழு விருப்பத்துடன் இருந்தாள்? உடனே உங்களை சந்திக்க அவள் ஏன் வரவில்லை என்று கேள்வி எழுப்பினார். ஆமாத்தியர் கூறியதை கேட்டவுடன் செலூக்கஸிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அடுத்த நிமிடம் அவர் ஆவேசமாக, இல்லை, இது ஒருபோதும் நடக்காது. என் மகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். என் உயிரை விட எனக்கு என் மகள் தான் முக்கியம். அவளை காணாமல் என்னால் ஒரு நாள் கூட வாழ முடியாது. அதே போல என் மகளும் என் மீது உயிரையே வைத்திருக்கிறாள். நிச்சயமாக அவள் விருப்பப்பட்டு அந்த அரண்மனையில் இருந்திருக்கவே மாட்டாள். கண்டிப்பாக அந்த கேவலமான சாணக்கியன் அவளை சிறைப்பிடித்து வைத்திருக்க வேண்டும். அதனால் தான் வாய்ப்பு கிடைத்தவுடன் அவள் அங்கிருந்து தப்பித்து ஓடி வந்து விட்டாள் என்று செலூக்கஸ் கூறினான். அப்பொழுது குறுக்கிட்ட ஆமாத்தியர், அவள் தானாகவே அங்கிருந்து தப்பித்து ஓடவில்லை தளபதி. அவள் தப்பித்து ஓட அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள். அதாவது உங்களையும் என்னையும் சாணக்கியர் எப்படி நிலவரையில் இருந்து தப்பிக்க வைத்தாரோ அதே போலத்தான் அந்த கிரேக்க பெண்ணையும் தப்பிக்க வைத்திருக்கிறார் என்று கூறினார். ஆமாத்தியர் கூறியதை கேட்டவுடன் செலூக்கஸின் அதிர்ச்சி இன்னும் அதிகரித்தது. உங்கள் மகள் அரண்மனையிலிருந்து உண்மையிலேயே தப்பித்து ஓடியிருந்தால் அரண்மனையின் வீரர்கள் அவளை பின்தொடர்ந்து சென்று கண்டிப்பாக பிடித்திருப்பார்கள். நாம் இப்பொழுது வரும் வழியில் ஒரு மகத வீரர்கள் கூட தென்படவில்லை. அப்படி என்றால் சாணக்கியரின் முழு விருப்பத்தின் பெயரில் தான் அரண்மனையிலிருந்து கிரேக்க பெண் தப்பித்து சென்று இருக்கிறாள் என்று ஆமாத்தியர் கூறினார். ஆமாத்தியர் கூறியதை கேட்ட செலூக்கஸ் எதுவும் பேசாமல் கவனமாக அவர் கூறுவதை கேட்டுக் கொண்டிருந்தான். ஆமாத்தியர் தன் பேச்சை தொடர்ந்தார். சாணக்கியர் தேவையில்லாமல் எந்த வேலையையும் செய்ய மாட்டார். நீங்களும் நானும் அவர் விரித்த வலையில் எளிதாக சென்று சிக்கிக் கொண்டோம். என்னை விட நீங்கள் மிக முக்கியமானவர். மாவீரர் அலெக்சாண்டரின் தலைமை தளபதி நீங்கள். அந்த சாணக்கியனின் நிலவரை சிறைச்சாலையில் எளிதாக சென்று சிக்கிக் கொண்டீர்கள். இது அந்த சாணக்கியருக்கு கிடைத்த மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பு. இதை பயன்படுத்தி அவர் ஒன்றுபட்ட பாரதம் என்ற தன்னுடைய நோக்கத்தை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனாலும் அவர் வேண்டுமென்றேதான் நம்மை அங்கிருந்து விடுவித்தார். ஹெலனாவின் பெயரை சொல்லி அவர் வேண்டுமென்றே நம்மை சௌராஷ்டிராவை நோக்கி செல்லும்படி வற்புறுத்தி இருக்கிறார். இதன் மூலம் அவருக்கு பெரிய அளவில் ஆதாயம் கிடைக்கப் போகிறது என்று ஆமாத்தியர் கூறினார். அவர் கூறியதை கேட்டு செலூக்கஸ் இப்பொழுது சிந்தனையில் மூழ்கினான். பிறகு திடீரென்று அவன், அப்படி என்றால் என் மகள் சௌராஷ்டிராவை நோக்கித்தானே சென்று இருப்பாள். மாறாக நீங்கள் எதற்காக இந்த நாக நாட்டில் தான் அவள் இருப்பாள் என்று கூறுகிறீர்கள் என்று ஆமாத்தியரை பார்த்து கேட்டான். உடனே ஆமாத்தியர், ஏனென்றால் சந்திரகுப்தன் இந்த நாக நாட்டில் தான் இருக்கிறான். அவன் இந்த வழியாகத்தான் சௌராஷ்டிராவுக்கு தன்னுடைய படை வீரர்களுடன் சென்று கொண்டிருந்தான். இந்த நாக நாட்டில் ஒரு சிறப்பு இருக்கிறது. என்னவென்றால் இந்த நாக நாட்டின் மன்னனாக புஷ்பநாதன் இருந்த போதிலும் ராணி ரமணிகாவின் ஆட்சிதான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண் ஒரு மந்திர தந்திரங்கள் தெரிந்த மாயாஜால வித்தைக்காரி. அவள் தன்னுடைய மாய மந்திரங்களை பயன்படுத்தி பல அரசர்களை தன்னுடைய வலையில் சிக்க வைத்திருக்கிறாள். இம்முறை அவள் சந்திரகுப்தனையும் தன்னுடைய வலையில் சிக்க வைத்திருக்க வேண்டும். அதனால் தான் அந்த கிரேக்க பெண் சந்திரகுப்தனுக்காக இந்த நாக நாட்டிற்கு வந்திருக்க வேண்டும் என்று ஆமாத்தியர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே பாதியில் அப்படியே நிறுத்திவிட்டார். ஏனென்றால் மகத நாட்டின் எல்லை பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த கிரேக்க சிப்பாய் இப்பொழுது வந்து கொண்டிருந்தான்.
அடுத்து என்ன நடக்கப் போகிறது? புஷ்பநாதனுக்கும் சந்திரகுப்தனுக்கும் இடையே நடக்கும் போரை ஆமாத்தியர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வாரா? செலூக்கஸ் தன்னுடைய மகளை எப்படி கண்டுபிடிக்கப் போகிறான்? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள்.